இரண்டாம் பகுதி. நான் யார்? இதுவரை பிரபஞ்ச தோற்றமும் அது எவ்வாறு இந்த சமய கடவுள்களாக வணங்குகிறோம் என்பது பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தெரிய வரும். இதுவரை நமக்கு தெரியாத புரியாத வாழ்க்கையின் இரகசியங்களையும் மக்களுக்கு எளிய முறையில் சொல்கிறேன். இந்த ஒரு உண்மையை உணர்ந்து முக்தி பெறுவதற்காக தான் சுமார் சில கோடி ஆண்டுகளாக பாவ நிலையில் ஆத்மா புல்லாகி மரமாக பல்வேறு மிருகமாக பல லட்சம் பிறவிகளை எடுத்து வந்திருக்கிறது. நம் சூரிய குடும்பத்தில் உள்ள 6 கோள்களை ஆறுமுகம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு கோளும் மனித ஆத்மா பிறந்து ஒவ்வொரு நிலையாக வளர்ந்து இறைவனை அடையும் நிலையை குறிக்கிறது. இதில் 3ஆம் நிலையில் உள்ள பூமி தற்போது உள்ளதைப் போல் நிலா இல்லாமல் தனியாக இருந்தது. முதலில் தோன்றியது பூமி மட்டுமே. பூமி தோன்றி சுமார் பல ஆயிரம் அல்லது சில லட்சம் வருடங்களுக்கு பிறகுதான் நிலவு பிரபஞ்சத்தில் தோன்றியது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். எனவே இதில் பூமி என்பது ஆறுமுகத்தில் ஒன்றான ஆணை குறிக்கும். அதேபோல் பூமியின் துணையாக நிலவு பெண்ணை குறிக்கும். தனியாக இருந்த பூமிக்கு இறைவன் ஒரு பெண் துணையை கொடுத்தது. இப்படித்தான் இறைவனால் சூரிய குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது ஆண் மற்றும் பெண்ணின் தன்மை உள்ள கெமிஸ்ட்ரி இந்த பூமி என்ற கோளிலும் நிலா என்ற அதன் துணை கோளிலும் அமைந்தது. பௌர்ணமி நாளில் பூமிக்கும் நிலவுக்கும் இடையே ஒரு அபரிதமான ஈர்ப்பு விசை இருக்கும். பௌர்ணமி அன்று விலங்குகள் மற்றும் மனிதர்கள் கெமிஸ்ட்ரி பற்றி திரைப்படங்களில் பார்த்து இருக்கலாம். இவ்வாறு பூமியும் நிலவும் ஆண் மற்றும் பெண் தன்மையோடு களங்கம் இல்லாமல் பல கோடி வருடங்கள் தெய்வீக தன்மையோடு வாழ்ந்து வந்தது. சச்சிதானந்தமாக இயங்கி வந்தது. தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களின் தத்துவத்தின்படி பிரபஞ்சத்தில் அருட்பேராற்றலால் தோற்றுவிக்கப்பட்ட ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் கோளிலும் அறிவு, உயிர், காந்தம், மனம் ஆகியவை உள்ளது. ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. உதாரணமாக 5 கொண்ட விலங்குகளுக்கு அறிவு மற்றும் மனம் வேறல்ல. ஆனால் மனிதனுக்கு வேறு வேறானவை. தெய்வீக நிலையில் உள்ள கோள்களுக்கு உயிர் சக்தியும் காந்த சக்தியும் பஞ்சபூதங்களால் பிரிக்க முடியாது. உதாரணமாக விழிப்புணர்வு நிலையில் இருக்கும் செவ்வாய் கிரகத்தை சொல்லலாம். செவ்வாய் கிரகத்தில் காந்த சக்தி மற்றும் எரிமலைகள் இல்லை. அது மட்டுமல்ல, அருட்பேராற்றல் அதன் படைப்புகள் இயக்கத்திற்கு அதாவது கோள்களுக்கு தேவையான ஆற்றலை சூரிய ஒளி மூலம் பெற முடியும். வேறு எந்த ஆற்றலும் தேவை இல்லை. ஆனால் நம் பூமி தன்னுடைய இயக்கத்திற்கு தனது முழு ஆற்றலையும் காந்த ஆற்றலாக மாற்றி அதை இருந்து செலவிடுகிறது. இதற்கு சான்றாக எரிமலைகள் பூமியில் உண்டு. காந்த புலமும் உள்ளது. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் இந்த இரண்டும் இல்லை. காரணம், அந்த கிரகம் விழிப்பு நிலையில் தெய்வீக நிலையில் உள்ளது. காலச்சக்கரம் உருண்டு ஓடிக்கொண்டு இருக்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பூமியின் மனதில் ஆன்மாவில் களங்கம் ஏற்பட்டு பூமியும் நிலவும் அருட்பேராற்றலால் சபிக்கப்பட்டு செயல் விளைவு தத்துவத்தால் பஞ்சபூதங்களால் சிதைக்கப்பட்டு பாவ நிலைக்கு தள்ளப்பட்டது. அவ்வாறு செய்ய காரணம், சும்மா விழிப்புணர்வு நிலையில் சூரியனை சுற்றி வருவதற்கு பதிலாக 2 ஆன்மாக்களும் ஒன்று கலப்பதன் மூலம் இறைவனை அடையலாம் என்று தவறாக கணித்துவிட்டது. இது தன்னிச்சையாக நடந்ததா? இல்லை, அப்பப்ப வந்து கலகத்தை ஏற்படுத்தி செல்லும் கொமர் என்ற வால்நட்சத்திரத்தின் சதியா? இவ்வாறு நிலாவின் உடைய உயிர் பூமியின் உயிரோடு ஈரியர் ஓருடல் என ஒன்று கலந்தது. இவ்வாறு 2 உயிர்களும் கலக்கும்போது பஞ்சபூதங்கள் வினை ஓக்கியாக செயல்பட்டு பூமியை சிதைத்தது. அதன் விளைவாக தான் சாட்சி தான் டிரான்ஸ்ஜெண்டர் என்ற இன பிறழ்ச்சி வினா சிதைவு தோன்றியது. அதுவரை செவ்வாய் கிரகம் போல நன்றாக இருந்த பூமியில் கடல், வாயு மண்டலம் மற்றும் எரிமலைகள் தோன்றின. அதன் பிறகு உடல் கலப்பு சிற்றின்பம் ஏற்படுத்துவதற்காக பூமி உயிர்களை படைக்க ஆரம்பித்தது. பூமி தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி ஓரறிவு முதல் 5 வரை விலங்குகளை படைத்தது. விலங்குகள் இனப்பெருக்கத்திற்காக கலப்பு உற்றது. அதன் பிறகு சிற்றின்பத்தின் மூலம் பேரின்பத்தை அடையலாம் என்று தவறாக இந்த பிரம்மம் ஆகிய பூமி நினைத்தது. ஒரு யுகம் ஆகியும் பேரின்பத்தை இறைவனை உணர முடியாததால் எந்த எல்லாம் விலங்குகளையும் உயிரினங்களையும் அழித்தது. மீண்டும் 2ஆம் யுகத்தை வேறு புதிய உயிரினங்களையும் பறவைகளையும் படைத்தது. 2ஆம் யுகத்திலும் இறைநிலையை இறைவனை அடைய முடியவில்லை. எனவே பூமி ஏமாந்தது. மீண்டும் எல்லா உயிர்களையும் அழித்துவிட்டு 3ஆம் யுகத்தில் புதியதாக வேறு பல உயிரினங்களை படைத்தது. 3வது யுகத்தின் முடிவில் பூமி இறைவனிடம் மன்னிப்பு கோரியது. இறைவனும் பூமிக்கு மனமிறங்கி சாபவிமோசனம் அளித்தது. அதனால் 3வது யுகத்தின் முடிவை விண்கற்கள் ஆஸ்டராய்ட்ஸ் வந்து பூமியில் விழுந்தன. அதற்கு பிறகு பூமியில் புது வகையான மரங்களும் செடிகளும் மற்றும் உயிரினங்களும் தோன்ற ஆரம்பித்தது.
எனவே 4வது யுகத்தில் முற்றிலும் புதிய வகையான மரங்களும் செடிகளும் பல உயிரினங்களும் தோன்றியது. இவ்வாறு பூமி தன்னுடைய முழு ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி ஓரறிவு முதல் 5 வரை உயிரினங்களை படைத்தது. இறுதியில் 6வது அறிவு உள்ள மனிதனை அருட்பேராற்றலின் அருளால் படைத்தது. அந்த ஆற்றல் குடிகொண்டுள்ள இடம் இமயமலையில் கைலாசம். இவ்வாறு உயிர்கள் பூமியால் உருவாக்கப்பட்ட நிகழ்வையே பரிணாம வளர்ச்சி என்று விஞ்ஞானம் கூறுகிறது. எனவே இந்த பூமியில் உயிர்கள் தோன்ற பூமியும் நிலவுமே காரணம். மேலும் எல்லா உயிர்களிலும் இருப்பது பூமி மற்றும் நிலவினுடைய ஆத்மா மட்டுமே. இதுவே நான் யார் என்ற கேள்விக்கு பதில் ஆகும். இதையே புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார். நம் ஆன்மா ஒரு அழிவில்லாத ஆற்றல். ஆன்மா என்பது ஒளி ரூபமானது. ஆன்மாவிற்கு அழிவும் இல்லை, ஆக்கமும் இல்லை. ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும். எனவே பூமியின் ஆற்றல் அறிவு எல்லாம் உயிர்களாகவும் மற்றும் இயற்கை என்னும் பல தோற்றங்களாகவும் தன் மாற்றம் அடைந்து உள்ளது. மேலும் அருட்பேராற்றல் பேராற்றல் பேரறிவு மற்றும் முக்காலமும் அறிந்தது. அப்படி என்றால் அது எப்படி சிற்றின்பத்தை நாடும்? எப்படி மானையும் அதை வேட்டையாடும் புலியை அது படைக்கும்? எனவே நாம் இவ்வுலகில் உயிர்கள் எதுவும் அருட்பேராற்றலால் இறைவனால் படைக்கப்படவில்லை. எனவே நம்மை படைத்தவன் பூமியே ஆகும். இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பூமியின் பிம்பங்களே. ஆன்மா ஸ்வரூபமாக ஜோதியாக உள்ள இடம் இதயத்தில் வலப்புறம் சற்று கீழே என்று ரமணரும் கூறியுள்ளார். அதை பலரும் உணர்ந்து இருப்பார்கள். இதே ஜோதி தான் பூமியின் மையப்பகுதியில் பெரும் ஒளி பிராவகமாக சுரூபமாக எரிந்து கொண்டிருக்கிறது. இறந்த பிறகு நம் ஆன்மா செல்வதும் இங்கு தான். மேலும் அனைத்து உயிர்களுக்கும் ஒரே தாய் மற்றும் தந்தை. அது பூமி மற்றும் நிலா. இதுவே பரம ரகசியம். இவ்வாறு பாவ நிலையில் உள்ள இந்த பூமியில் மனித பிறவியால் மட்டுமே தான் யார் என்று உணர்ந்து இறைவனை சரணடைந்து மன்னிப்பு கோருதலே ஞானம் என்பது. இவ்வாறு ஞானம் பெற்ற பிறகு ஞானிகள் இவ்வுலக வாழ்க்கை மாயை என்று உணர்ந்து துறவறம் பூண்டு வாழ்வார்கள். மேற்கத்திய நாடுகளின் விஞ்ஞான நவீன வாழ்க்கை முறையில் வளர்ச்சி என்ற பெயரில் மனித மாண்பை சிதைத்து வருவது அஞ்ஞானத்தின் உச்சம். இந்த மனித வாழ்வின் உண்மையை ஞானம் உணர வேண்டும் என்றால் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவர்களால் மட்டுமே முடியும். உலகின் வேறு எந்த நாட்டினராலும் இந்த உண்மையை உணர அறிய முடியாது. எனவே தான் இறைவன் ஆதியோகியாக அகத்தியர், சுஃபி மற்றும் சில சிஷ்யர்களுக்கு குருவாக இந்தியாவில் தோன்றினார். மேலும் தமிழ் சங்கத்தின் மூல கர்த்தாவாகவும் இருந்தார் என்பது வரலாறு. குருவடி சரணம். மகரிஷியின் திருவடிகளில் சமர்ப்பணம். நன்றி. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம்.